அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் கதீர். இந்த சூராவுடைய கருத்துக்களும் விவாதங்களை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. இந்த அத்தியாயத்தின் முதல் வசனத்தில் உள்ள அல் கதிர் என்னும் சொல் இதன் பெயராக சூட்டப்பட்டுள்ளது. இறக்கப்பட்ட காலம். இது மக்காவில் அருளப்பட்ட அத்தியாயமா அல்லது மதீனாவில் அருளப்பட்ட அத்தியாயமா என்பதில் கருத்து வேற்றுமை உள்ளது. எனினும் இந்த அத்தியாயத்தின் கருத்தை சிந்தித்து பார்த்தால் இதனை பின்னர் நாம் விளங்கியிருப்பது போன்று இது மக்காவில் தான் இறக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று புலப்படுகிறது. கருத்துக்களும் விவாதங்களும். மக்களுக்கு குர்ஆனின் கண்ணியத்தையும் முக்கியத்துவத்தையும் உணர்த்துவதே இதன் மைய கருத்தாகும். குர்ஆனின் வரிசை முறையில் இந்த அத்தியாயத்தை 96வது அத்தியாயமான அலக் அத்தியாயத்துக்கு பின் வைத்திருப்பதிலிருந்தே ஒரு விஷயம் தானாக புரிகிறது. அதாவது எந்த தூய திருவேதம் 96வது அத்தியாயமான அல் அலக்கின் ஆரம்பம் 5 வசனங்களின் வாயிலாக இறங்க தொடங்குகிறதோ அந்த வேதத்தை குறித்துத்தான் இந்த அத்தியாயத்தில் மக்களுக்கு இவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது விதிகளை நிர்ணயிக்கக்கூடிய எத்துணை உன்னதமான இரவில் அது இறங்கிற்று. மேலும் அது எத்தனை மகத்துவம் வாய்ந்த திருவேதமாக இருக்கிறது. இன்னும் அது இறங்குவது என்ன பொருளை கொண்டுள்ளது? அனைத்திற்கும் முதலாக வல்ல இறைவன் இதில் நாம் இதனை இறக்கியுள்ளோம் என்று கூறியுள்ளான். அதாவது இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இயற்றப்பட்டதன்று, மாறாக இதனை இறக்குபவர் நாம் தான் என்பதாகும். அதன் பிறகு இதனை நாம் மாற்றியமைக்க இரவில் நம் தரப்பிலிருந்து இறக்கினோம் என்று கூறியுள்ளான். மாட்சிமை மிக்க இரவு என்பதற்கு 2 பொருள்கள் உள்ளன. அந்த 2 பொருள்களையும் இங்கு உணர்த்துவதே நோக்கமாகும். 1. இந்த இரவு விதிகள் தீர்மானிக்கப்படும் இரவு. வேறு வார்த்தைகளில் சொன்னால் இந்த இரவில் இந்த திருவேதம் இறங்கியது வெறும் ஒரு நூல் மட்டும் இறங்கியிருக்காது. மாறாக இது குறைஷிகள் மற்றும் அரபியர்களின் தலைவிதியை மட்டுமல்ல, உலகத்தின் தலைவிதியையே மாற்றிவிடக்கூடிய மாபெரும் நிகழ்ச்சியாகும். இதே கருத்துத்தான் 44வது அத்தியாயமான அத்-துக்கானிலும் கூறப்பட்டுள்ளது. 2. இது மிகவும் கண்ணியமும் மாட்சிமையும் சிறப்பு வாய்ந்த ஒரு இரவு. மேலும் பின்னர் வரும் வசனத்தில் இது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு என்று விவரித்து கூறப்பட்டுள்ளது. இதன் வாயிலாக மக்கா நகரத்தின் இறை நிராகரிப்பாளர்களுக்கும் நீங்கள் உங்கள் அறியாமையினால் இந்த திருவேதத்தை உங்களுக்கு ஒரு துன்பமாக கருதுகின்றார்கள். ஆனால் எந்த இரவில் இதனை இறக்கி தீர்மானிக்கப்பட்டதோ அந்த இரவு எத்தனை அருள் நலனும் நற்பெருங்களும் மிக்க இரவு என்றால், மனித வரலாற்றில் 1000 மாதங்களிலும் மனிதனின் நன்மைக்காக செய்து முடிக்காத பணி இந்த ஒரே இரவில் செய்து முடிக்கப்படுகிறது என்று உணர்த்தப்படுகிறது. இறுதியில் இந்த இரவில் வானவர்களும் ஜிப்ரீல்களும் தம் அதிபதியின் அனுமதியுடன் ஒவ்வொரு கட்டளையையும் எதிர்கொண்டு இருக்கிறார்கள். மேலும் அந்தி நேரம் முதல் காலை வரை முழுக்க சாந்தி நிறைந்த இரவாக இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது இந்த இரவில் எந்த தீமைக்கும் இடமிருக்காது. ஏனெனில் அல்லாஹ்வின் தீர்ப்புகள் அனைத்துமே இறுதியில் நன்மையாக அமைகின்றன. எந்த அளவுக்கு என்றால், ஒரு சமூகத்தை அழிப்பதற்காக தீர்மானித்தால் அதுவும் நன்மைக்காகவே தவிர தீமைக்காக அல்ல. இந்த சூராவுடைய பொருள். திண்ணமாக நாம் இதனை குர்ஆன் மாட்சிமைக்க இரவில் இறக்கி வைத்தோம். மாட்சிமை மிக்க இரவு என்னவென்று உமக்கு தெரியுமா என்ன? மாட்சிமைக்க மிக்க இரவு 1000 மாதங்களை விட சிறந்ததாகும். அதில் வானவர்களும் ரூஹும் நம் இறைவன் அனுமதியுடன் அனைத்து கட்டளைகளையும் ஏந்திய வண்ணம் இறங்குகின்றார்கள். இந்த இரவு முழுவதும் நலம் பொருந்தியதாக திகழ்கின்றது. வைகறை உதயமாகும் வரை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.